வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 29 ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஏசி டு டிசி சப்ளைக்கு மாற்றுற எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கு பேருமே கன்வெர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ டிசி டு ஏசி சப்ளைக்கு மாத்திர என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏசி டு டிசி சப்ளைக்கு மாற்றக்கூடிய கன்வெர்ட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸும் உண்டு, ஏசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸும் உண்டு. நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்வெர்ட்டர்ஸ் வந்து ரெண்டு மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லைனியர் கன்வெர்ட்டர்ஸ், இன்னொன்று வந்து சுவிட்ச்டு மோடு கன்வெர்ட்டர்ஸ், அதாவது எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை கன்வெர்ட்டர்ஸ். இப்போ லைனியர் கன்வெர்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆஃப் வேவ், ஃபுல் வேவ், அப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபிகேஷன் மூலமாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதில் ஸ்மூத்திங் பண்ணுவாங்க, ரெகுலேஷன் பண்ணுவாங்க. அது வந்து லைனியர் கன்வெர்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பழைய மெத்தடு. இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க, எஸ்எம்பிஎஸ். அதில் வந்து 3 மேஜர் டைப்பில் 3 மேஜர் டோபாலஜியில் கன்வர்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃப்ளைபேக், இன்னொன்று ஃபார்வேர்டு கன்வர்ஷன், அடுத்தால புஷ் புல் கன்வர்ஷன். இது அந்த 3 மேஜர் டோபாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் பவர் கன்வெர்ட்டர். இது வந்து என்ன பண்ணும்னா, இதில் வந்து அப்ளைடு இன்புட்டுக்கும் ஜெனரேட்டட் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு ஐசோலேஷன் இருக்கும். அது வந்து கால்வானிக் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. 2 வோல்டேஜுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இந்த பக்கம் உள்ள வோல்டேஜ், இந்த பக்கம் எந்த தொடர்பும் இருக்காது. எலக்ட்ரிக்கலி தேர் வில் பி நோ கனெக்ஷன், எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, இது வந்து ஒரு சேஃப்டி. இப்போ அவுட்புட் சைடில் ஏதாவது ஒரு ஷாக் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ் லோ வோல்டேஜாக இருக்கும், இன்புட் வந்து ஹை வோல்டேஜ் ஏசி வோல்டேஜாக இருக்கும். அந்த ரெண்டு கடையில் ஒரு சேஃப்டிக்காக இந்த டைப் ஆஃப் கன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தால அவுட்புட் வந்து ஒரே ஒரு வோல்டேஜ் அவுட்புட்டாக இருக்கலாம், அல்லது மோர் தேன் ஒன்னாக இருக்கலாம். அதாவது 5 வோல்ட் மட்டும் இருக்கலாம், அல்லது 9 வோல்ட் மட்டும், அல்லது 12 வோல்ட் மட்டும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 and 12 இருக்கலாம், 5 and 15 இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் அவுட்புட்ஸ் இருக்கலாம். அடுத்தால இந்த அவுட்புட் எதுக்கெல்லாம் இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரை பயன்படுத்துவாங்கன்னா, லோ அவுட்புட் பவர் சப்ளைஸ், அதாவது 100 வாட்ஸ் அண்ட் லெஸ் தென் 100 வாட்ஸ் வரைக்கும் உள்ள பவர் சப்ளைஸில் தான் இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ இது ஒரு ஸ்கீமாட்டிக் சர்க்கியூட் ஆஃப் ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், அந்த இன்புட் வோல்டேஜ் Vin அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தால ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி, செகண்டரி ரெண்டு கடையில் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், ஒன்லி மேக்னெட்டிக் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ அந்த பிரைமரிக்கு சீரீஸாக ஒரு மாஸ்ஃபெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாங்க. இதே பிரைமரிக்கு பேரலாக ஒரு டயோடை ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்னப்பர், அதாவது ஸ்னப்பர்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் நெட்வொர்க் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு அப்சார்பர், அதாவது சர்ஜ் அல்லது ஹை வோல்டேஜ் டிரான்சியன்ஸ் வரும்போது அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு அப்சார்பரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த செகண்டரி சைடில் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டரியை வந்து பிரைமரியில் வந்து பாருங்கள், அந்த டாட்டட் லைன் வந்து பிரைமரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் செகண்டரி சைடில் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த செகண்டரியுடைய ஃபினிஷிங் எண்டை வந்து ஒரு டயோடு வழியாக அந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பாசிட்டிவ் அவுட்புட் எடுத்திருக்காங்க. அந்த செகண்டரியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கெப்பாசிட்டருடைய நெகட்டிவும் அவுட்புட்டுடைய நெகட்டிவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமாட்டிக்குடைய ஒரு கனெக்ஷன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்ஃபெட்டை வந்து ஒரு சுவிட்சாக நம்ம அஸ்யூம் பண்ணிவிடுவோம். இதை வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டட் சுவிட்சாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுவோம். அப்படி ஆப்ரேட் பண்ணுறப்ப செகண்டரி சைடில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், அந்த மாஸ்ஃபெட் சுவிட்ச் வந்து ஆன் ஆகிருக்குன்னு வச்சுருங்க. இந்த சர்க்கியூட் வந்து ஆன் டைம். ஸோ அந்த மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆன் ஆகிருக்கிறப்ப அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் அந்த சர்க்கிளை பாருங்கள். அது அந்த ஆரோவில் உள்ளபடி கரண்ட் அது வழியாக பாயும். கரண்டுடைய டைரக்ஷன் பிரைமரி வழியாக மாஸ்ஃபெட் வழியாக அந்த பவர் சப்ளை சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, டிசி சப்ளைங்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ரைஸ் ஆன
இது வந்து ஸ்லோவாக கரண்ட் ரைஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதே சமயத்தில் இந்த பிரைமரியில் உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆகும். இப்போ இந்த பிரைமரி வழியாக டிசி கரண்ட் ஒன் சைடாக பாயிறப்ப அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உற்பத்தி ஆயிரும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்டரியாக இன்டியூஸ் பண்ணும். ஆனால் செகண்டரி வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் மேலே பாருங்கள் ஒரு டயோடு ஒன்று இருக்குது, ஒரு ஸ்காட்கி டயோடு. அந்த டயோடுக்கு ரிவர்ஸ் பயாஸில் இதில் வோல்டேஜ் உற்பத்தி ஆகிறதுனால அது வழியாக எந்த வோல்டேஜும் அவுட்புட்டுக்கு போகாது. அதே சமயத்தில் அந்த அவுட்புட் சைடில் இருக்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிற சார்ஜ் மூலமாக அவுட்புட்டுக்கு வோல்டேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்தாப்பில் இந்த சர்க்கியூட் வந்து சப்ளை வந்து ஆஃப் பண்ணுறோம், அதாவது சுவிட்ச் மோடில் வந்து ஆஃப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறப்ப இந்த மாஸ்ஃபெட் ஆஃப் ஆயிரும். அந்த மாஸ்ஃபெட் ஆஃப் ஆயிருச்சுன்னா அந்த மாஸ்ஃபெட் வழியாக போகிற சர்க்கியூட் கட் ஆயிரும். சேம் டைம் இந்த பிரைமரியில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டு இந்த பிரைமரியில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்க அந்த டயோடு அந்த ஸ்னப்பர் சர்க்கியூட் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போது அந்த பிரைமரியில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக செகண்டரியில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இப்போ இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டு முதல்ல உள்ள கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப இந்த மேலே உள்ள ஸ்காட்கி டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிரும். அதன் வழியாக செகண்டரி வோல்டேஜ் வந்து அந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணும், அந்த அவுட்புட் லோடுக்கு பாசிட்டிவ் சப்ளையை கொடுக்கும். ஸோ இப்போ திருப்பி ஆன் டைம் ஆகிறப்ப இந்த பிரைமரி வழியாக கரண்ட் சார்ஜ் ஆகும். ஆனால் பிரைமரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைஸ் ஆகும், பட் செகண்டரியில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இந்த மாதிரி இந்த சுவிட்ச் ஆன் டயத்தில் ஃபுல்லாக செகண்டரியில் கரண்ட் இல்லாமலும் ஆஃப் டயத்தில் செகண்டரி வழியாக கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியும் இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும். இந்த கன்வெர்ட்டருக்கு பேர் வந்து ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்வேர்டு கன்வெர்ட்டர்னு நம்ம அடுத்தால பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அந்த ஃபார்வேர்டு டைப் கன்வெர்ட்டருக்கு ஆப்போசிட்டான கான்செப்டில் ஒர்க் பண்ணுற கன்வெர்ட்டர். இப்போ இதில் பாருங்கள், அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் வந்து 2 விதமான கரண்ட் மோடில் ஒர்க் பண்ணும். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே உள்ளது பிரைமரி கரண்டுடைய வேவ் ஃபார்ம், கீழே உள்ளது செகண்டரி கரண்டுடைய வேவ் ஃபார்ம். இப்போ இந்த பிரைமரி கரண்டு உடைய வேவ் ஃபார்ம் எப்போ அந்த மாஸ்ஃபெட் ஆன் டைம் முடியுதோ அப்போ கட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த டி ஆன் முடிஞ்ச உடனே அது கட் ஆயிரும். அது கட் ஆன உடனே இம்மீடியட்டாக செகண்டரியில் கரண்ட்டு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிரைமரி கரண்ட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது, சடனாக ஒரு குறிப்பிட்ட கரண்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரைஸ் ஆகி ஒரு பீக் வரைக்கும் போகுது, திருப்பி சடனாக கட் ஆகி 0 வந்துடுது. அந்த டயத்தில் செகண்டரி கரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு பீக்கில் ஆரம்பித்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வந்து அது 0க்கு வரல, ஒரு ஆஃப் வேல வந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகும், இந்த மாஸ்ஃபெட் பழையபடிக்கும் சுவிட்ச் ஆன் ஆகி பிரைமரியில் கரண்ட்டை கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குதுன்னா, அதாவது செகண்டரி கரண்ட் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரைமரியில் உள்ள மாஸ்ஃபெட் சுவிட்சிங் ஆகிருதுன்னா இந்த மாடலில் ஒரு வேவ் ஃபார்ம் வரும். அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி கரண்ட் 0க்கு போகவே போகாது. அந்த மாடலுக்கு பேர் என்னென்னா கண்டினியூஸ் கரண்ட் மோட் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ அடுத்த படத்தில் பாருங்கள், இது வந்து டிஸ்கண்டினியூஸ் கரண்ட் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி கரண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே செகண்டரி கரண்ட் வந்துடும். அந்த செகண்டரி கரண்ட் பீக்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து அது 0 ஆனதுக்கு அப்புறம் தான் பிரைமரி பழையபடிக்கும் மாஸ்ஃபெட்டு சுவிட்ச் ஆன் ஆகுதுன்னு வச்சுருங்க. அப்போ என்ன செய்யும், அந்த டி ஐடில் அப்படின்னு சொல்லி ஒரு டைமிங் கேப் வந்து அதில் வரும். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் கரண்ட் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரெண்டுக்குமே கண்டினியூஸ் கரண்ட் மோட் அண்டு டிஸ்கண்டினியூட் கரண்ட் மோடு ரெண்டுக்குமே தகுந்தாப்புல அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஓடணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம்னா, இதனுடைய அந்த மாஸ்ஃபெட் சுவிட்சிங்கை எப்படி டிசைட் பண்ணுறோம்னா, இன்புட் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் டு அப்ளை பண்ண போகிறோம் அந்த பிரைமரிக்கு, அதுக்கப்புறமா அவுட்புட் சைடில் லோடு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கண்டினியூஸ் கரண்ட் மோடில் இருக்கணுமா அல்லது டிஸ்கண்டினியூஸ் கரண்ட் மோடில் இருக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. அடுத்தால இந்த ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதில் உள்ள கோர் வந்து அந்த ஃபெரைட் கோரில் 2 செட் ஆஃப் கோருக்கு நடுவில் ஒரு கேப் ஒரு சின்ன ஏர் கேப் இருக்கும். அந்த ஏர் கேப் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒர்க் பண்ணாது. அதற்குள்ள மேக்னெட்டிக் வேவை அதனுடைய ரிலக்டன்ஸ் மாறுறதுனால அந்த இன்க்ரீஸ் ரிலக்டன்ஸ் மூலமாக உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி திருப்பி சப்ளை பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்.
இப்போ வந்து இந்த ரெண்டையுமே, அதாவது இந்த கண்டினியூஸ் கரண்ட் மோட் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் கரண்ட் மோட் ரெண்டுக்குமே இந்த மாஸ்பெட் டிரைவர் ஐசி இருக்கிறதோ அந்த மாஸ்பெட்டை டிரைவ் பண்ணுற ஐசி சுவிட்ச், பவர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் சுவிட்ச் ஐசி வந்து ஒரு சிக்னல் அதுக்கு தேவைப்படுது. அது எதுக்காகனா அந்த அவுட்புட் வோல்டேஜ்லேருந்து அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சிக்னல். அந்த சிக்னலை 3 விதமாக எடுக்கலாம். ஒன்று வந்து ஆப்டோ கப்ளர். இது நம்ம ஏற்கனவே எஸ்எம்பிஎஸ்ல நிறைய பார்த்துருப்போம். ஆப்டோ கப்ளர்ஸ் இதான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் வைண்டிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் அடிஷ்னலாக ஒரு செகண்டரி வைண்டிங் வச்சு அதிலிருந்து இந்த பிரைமரியிலேருந்து போகக்கூடிய வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கிறாங்க. பிரைமரியிலேருந்து எப்படி செகண்டரிக்கு வோல்ட் போகுதுங்கிறத மெஷர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிரைமரி சைட்லேயே ஒரு வோல்டேஜை சாம்பிள் வோல்டேஜ் எடுத்து அதை வச்சு இந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த சிக்னல் மூலமாகத்தான் அந்த பவர் சுவிட்ச், அந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரில் இருக்கிற பவர் சுவிட்ச், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள் 5L0380Rக்கு ஆப்டோ கப்ளர் வழியாக சிக்னல் வருது. அப்படி இல்லைன்னா செகண்டரியிலே ஒரு அவுட்புட் இன்னொரு செகண்டரியை வச்சு அடிஷனல் செகண்டரி வச்சு அது மூலமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரைமரியிலிருந்தே ஒரு சாம்பிள் வோல்டேஜை, பிரைமரியுடைய டிஸ்சார்ஜ் வோல்டேஜ், பிரைமரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறப்ப அது என்ன வோல்டேஜில் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அதை எடுத்து அதையும் இதற்கு கொடுத்து இந்த 3 விதங்களை பயன்படுத்துவாங்க. பட் அதிகமாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்டோ கப்ளர்ஸ் மெத்தட் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தால நம்ம இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரை பாருங்கள். இந்த பிரைமரி வைண்டிங் இதோ இருக்குது. அந்த பிரைமரி வைண்டிங்கு பேரலாக ஒரு டயோடு, அப்புறம் ஒரு ஸ்னப்பர் சர்க்கியூட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்னப்பர் எதற்கு பயன்படும்னா சில சமயங்களில், அதாவது இந்த மாஸ்ஃபெட் வந்து சுவிட்சிங் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த 5L0380Rல உள்ள ஒரு மாஸ்ஃபெட் வச்சுருங்க. அந்த மாஸ்ஃபெட் தான் இந்த பிரைமரிக்கு கிரவுண்ட் சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரைமரி எப்போல்லாம் சுவிட்ச் ஓப்பன் ஆகுதோ, ஓப்பன் ஆகிறப்ப இதில் ஒரு அதிகமான வோல்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இண்டக்டன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வோல்டேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாஸ்ஃபெட்டை டேமேஜ் பண்ணிடும். அப்படி பண்ணாமல் இருப்பதற்கும் இந்த ஸ்னப்பர் சர்க்கியூட் ஒரு சப்ரஸராக பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், இந்த செகண்டரி வந்து ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த 2 செகண்டரியும், அந்த 2 செகண்டரி இதில் பேரலல் பண்ணியிருக்காங்க. அந்த 2 செகண்டரியுடைய ஒரு பாயிண்ட் வந்து டயோடு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து கிரவுண்டுக்கு போயிருக்கும். ஸோ அந்த டயோடு வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயருக்கு, இது வந்து ஸ்காட் கீ டயோடு, நம்ம அந்த ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தோம். இந்த ரெக்டிஃபயர்ஸ் வழியாக அது போகும். ஸோ இதில் இந்த பிரைமரி சார்ஜ் ஆகிறப்ப இந்த செகண்டரியில் கரண்ட் போகாது. ஏன்னா அந்த டயோட்ஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். இந்த பிரைமரி எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதோ, எப்போ இந்த மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆஃப் டயத்தில் இருக்கோ அப்போ வந்து இந்த பிரைமரியில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்சார்ஜ் ஆகுவதன் மூலமாக இந்த செகண்டரிக்கு வோல்டேஜ் கரண்ட் வரும். அந்த வோல்டேஜ் ஃபார்வர்ட் பயாஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபயர்ஸ் வழியாக கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி அதிலிருந்து அவுட்புட்டுக்கு வோல்டேஜ் கிடைத்து கொண்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்லேருந்து எடுக்கிற சாம்பிளை இந்த ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டர் வழியாக ஆப்டோ கப்ளர்ஸ் கொடுத்து ஆப்டோ கப்ளர்லேருந்து இந்த பவர் ரெகுலேட்டருக்கு ஒரு ஃபீட்பேக் சிக்னலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தலாம் இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டரை எந்த மாதிரி இடங்களில் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸில், செல்ஃபோன் சார்ஜர்ஸில், அதாவது செல்ஃபோன் சார்ஜரில் பயன்படுகிற எஸ்எம்பிஎஸ்க்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதில் அவுட்புட் வந்து ஹியூமன் அதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேல்வனைஸ்டு ஐசோலேஷன் பண்ணப்பட்டதாக இதை மோஸ்ட்லி பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர்னால் என்ன, அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஒர்க்கிங் எப்படி, அதில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.